+2 பிறகு என்ன படிக்கலாம் என பலரும் யோசித்துக் கொண்டிருக்கும் நேரம் இது. அந்த வகையில் விளையாட்டில் ஆர்வமுள்ள மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புடன் கூடிய படிப்பையும் அது குறித்த முழுமையான தகவல்களையும் வழங்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. படிப்பை விளையாட்டா எடுத்துக்காம சீரியஸா படிக்கணும்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனா விளையாட்டையே பாடமா எடுத்து படிச்சா கை மேல பலன் காத்திருக்கு. தமிழகத்துல உடற்கல்வியியல் சார்ந்த படிப்புகள் ஏராளம். அதற்கான கல்லூரிகளும் நிறையவே இருக்கிறது. இந்த துறையில் சேர மாணவர்களிடம் இருக்க வேண்டியது விளையாட்டுத்துறை சார்ந்த போதுமான அறிவும் ஆர்வமும் தான். பள்ளிகளில் உடற்கல்வி ஆசிரியராக பணிபுரிய விளையாட்டு உபகரணங்கள் பற்றி தெரிந்து கொள்ள, மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு விளையாட்டு பற்றி கற்றுத்தர என இதற்குள்ளேயும் பல பிரிவுகள் இருக்கின்றன என்கிறார் தமிழ்நாடு உடற்கல்வியியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழக துணைவேந்தர் மூர்த்தி. நம்ம யூனிவர்சிட்டி பிசிக்கல் எஜுகேஷன் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி எடுத்துட்டீங்கன்னா பிஎஸ்சி கோச்சிங்னு ஒரு முதல் கோர்ஸ், பிஎஸ்சி எக்ஸசைஸ் பிசியாலஜி இருக்குது, பிபிஇஎஸ்ங்கிற ஒரு டிகிரி கோர்ஸ் இருக்குது ஆச்சுங்களா. இதில் பிஎஸ்சி மொபிலிட்டி சயின்ஸ் இதெல்லாம் அப்ளிகேட்டட் காலேஜில் இருக்குது. +2 முடிச்ச உடனே பசங்க எல்லாருக்கும் போகலாம். முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு கோர்ஸுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி, பிஎஸ்சி கோச்சிங் எடுத்தாங்கன்னா அவங்க ஸ்டேட் லெவலில் பிளேயர் லெவலில் ஸ்காலர்ஷிப் வாங்குறான். சப் இன்ஸ்பெக்டராக போகிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ். எல்லா கோர்ஸுமே சப் இன்ஸ்பெக்டர் ஈஸியாக கிடைக்கும். மற்ற படிப்புகளைப் போல் இல்லாமல் இதற்கு கூடுதல் நிதியும் சலுகைகளும் அரசு வழங்கி வருகிறது. தமிழ்நாடு மேம்பாட்டு ஆணைய விடுதியில் தங்கி படிக்கும் மாணவர்களுக்கு உணவு, உடை, இருப்பிடம் என எல்லாவற்றையும் இலவசமாகவே வழங்குவதால் இந்த துறையை தேர்ந்தெடுக்க மாணவர்கள் அதிக ஆர்வம் காட்டுகின்றனர். இளங்கலை, முதுகலை, ஆராய்ச்சி பிரிவு என நீண்டு கொண்டே செல்லும் இந்த படிப்பு தமிழகத்தில் பெரும்பாலான கல்லூரிகளில் வழங்கப்படுகிறது. சென்னையை அடுத்த மேலக்கோட்டையூரில் உள்ள விளையாட்டு பல்கலைக்கழகம், திருச்செந்தூரில் உள்ள டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் உடற்கல்வியியல் கல்லூரி ஆகிய இடங்களில் விளையாட்டு துறைக்கென பிரத்யேக படிப்புகள் உள்ளன. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பாத்தீங்கன்னா நான் கவர்மெண்ட் செக்டர் சைடில் யூனிஃபார்ம் சர்வீசஸ், சிஆர்பிஎஃப், மிலிட்ரி, ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், போலீஸ், இது மாதிரியான யூனிஃபார்ம் சர்வீசஸில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் இல்லாமல் எல்லா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சராக இந்த கோர்சஸ் முடித்தாலே அவங்க எடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோர்சஸ் மூலமாக அவங்க ஃபிசியோதெரபிஸ் கோர்சஸ்க்கு இது ஒரு அடித்தளமாக அமைகிறது. தனியாகவே ஒரு ஃபிட்னஸ் சென்டர் ஒன்று ஆரம்பிக்கலாம். நாங்கள் இதில் யோகாவையும் நாங்கள் சேர்த்து சொல்லித்தரதுனால தே கேன் ஸ்டார்ட் யோகா சென்டர். படித்து முடித்தால் நிச்சயம் வேலை என்ற உத்தரவாதம் இருப்பதால் கிராமப்புற மாணவர்களுக்கிடையே இந்த துறைக்கு அதிக வரவேற்பு இருக்கிறது. திறமையை உலகிற்கு உறக்கச் சொல்லும் இது போன்ற படிப்புகளை வரவேற்க வேண்டியது நம் கடமையும் கூட.